நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையிட்டிருந்து ஒரு இரங்கல்பா ஒரு கவிதை வருகிறது. அதை படிச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? டி.கே. ரசிகமணி அவர்கள் நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருக்காங்கலாம் சொல்ல, இதுதான் ரசனையின் உச்சம். அவர் அந்த கவிதை இரங்கல்பா படிச்சுட்டு சொல்றாரு, இப்படி ஒரு தமிழ்ல ஒரு அழகான இரங்கல்பா வரும்னா நான் இன்னொரு பேரனையும் இழக்க தயார்னு ஒரு மனிதன். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடை. ஒரே ஒரு முறை கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் கூட ஒன்று வருதுன்னா அது கல்வி மட்டும்தான் சார். இப்படி அடுத்த நிமிடம் நம்மிடம் இல்லை என்ற போது கூட படிப்பினுடைய அவசியம், புத்தகத்தினுடைய அவசியம். அது வெறும் காகிதம் அல்ல, அது மனிதனை மாற்றும் ஆயுதம் என்று சொன்னார். ஒரு கல்வி. வீட்டு பக்கத்துல பெருங்குடி ஏர்போர்ட் இருக்கு. விமானம் போறது ஆச்சரியமா பார்ப்போம். தென்னை மரத்தில் ஏறிலாம் உட்காந்துருப்போம். விமானம் வரும்போது ரெக்கையை பிடிச்சிட்டு போறோமா, நான் மரம்லாம் ஏறுவேன். அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு 103 நாடுகள் போற மாதிரி ஒரு எளிய மாணவனை பரிசு ஆக்கியது இந்த புத்தகம் சார். சிரிப்புக்கு எவன் நேரம் ஒதுக்கலையோ அவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்குறான். ஏன் ஓங்கி கைதட்டா தெரியுமா? ஏற்கனவே யூடியூப்ல இதை பார்த்துட்டார். ஒரு கோழி எப்படி சார் சொல்லுவோம்? சார் என்ன வெட்ட கோழினே, முட்டை கோழினே, என்னே ஊத்த தேவையில்லை, எல்லாம் 3 கிலோ இருக்கும் முட்டை கோழி அப்படின்னு சொல்லிட்டு கோழி அறிமுகப்படுத்தும். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி அறிமுகப்படுத்தும்? என்ன எல்லாம் ஆடுனே 17 கிலோ, கொழுப்பே கிடையாது. மனுஷன் எப்படி அறிமுகப்படுத்தும்? என்ன முனியாண்டினே 53 கிலோனே, நெஞ்செலும்பு நல்லா இருக்கும்னே, சுவரொட்டிலாம் சூப்பரா இருக்கும்னே, அப்படியா சொல்லி அறிமுகப்படுத்துவோம். 6 அடி உயரம் இருந்தா கூட சிரிக்காத மகனுச்சுன்னா அவன் ஒரு உம்னா மூஞ்சிங்க. பாருங்க, எல்லா இடத்துலயும் மேடையில அழகுக்கா வைக்கிறது பூக்களத்தான் வைக்கிறாங்க. எதுக்கு? ஏன் எல்லாருக்கும் பூக்களை பார்த்தோன்னு பிடிக்கிறான்? சிரித்து கொண்டே இருப்பதனால் பூக்களை எல்லோருக்கும் பிடிக்கிறது. நீங்களும் சிரித்து கொண்டே இருங்கள், மக்கள் சிரிக்க வைக்கிறாங்க. இந்த சமூகத்துல பெரிய மாற்றத்தை உருவாக்குனவங்களாம் சாதனையாளர். குடைவள்ளல் எம்ஜிஆர் என்றும், அவர்கிட்ட போய் ஒருத்தன் உதவி கேட்டா அடுத்து எவன்ட்டுமே உதவி கேட்காத அளவுக்கு கொடுப்பார் என்று சொல்றோம். அவர் கத்துக்கிட்டதே ஒரு நகைச்சுவாளர்கிட்ட தான். என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் சொல்லி தான் எம்ஜிஆரே பிறருக்கு கொடுக்கணும், ஒரு நகைச்சுவாளர் சொல்லி தான் ஒரு கதாநாயகனே உருவாங்க. இதெல்லாம் வரலாறு சொல்றோம். இப்ப இப்படி ஒரு சபை எல்லா இடத்தையும் எங்களுக்கு அமையாது. நல்ல அழகா உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இதே நகைச்சுவை கஸ்தூரி பாய் ஜோக்க ஒரு இடத்துல சொன்னேன். என்னாச்சுன்னு தெரியுமா? அதோட என் கஸ்தூரி பாய் ஜோக்க அன்னைக்கோட முடியும். எல்லா இடத்துக்கும் சார் எங்க பேசுறோம்ன்ற முக்கியம் இல்லை சார், யாரிடம் பேசுறோம் என்பதான். நல்ல ரசிகர்கிட்ட, நல்ல ரசனை உள்ளாட்ட அவர் நல்லா பேசுறாருன்னு யார் சொல்லுவாங்க தெரியுமா? நல்லா ரசிச்சவனால தான் அதை சொல்ல முடியும் சார். உலகத்திலே சிறந்த ரசனையாளர் யார் தெரியுமா? டி.கே. ரசிகமணி. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றேன். இவர் மாதிரி உலகத்துல ரசனை உள்ள மனுஷன் நீங்க பார்க்க முடியாது. அதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒண்ணு. அவர் பேரன் இறந்ததுக்கு கவிஞர் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையிட்டிருந்து ஒரு இரங்கல்பா ஒரு கவிதை வருகிறது. அதை படிச்சுட்டு என்ன சொன்னா தெரியுமா? டி.கே. ரசிகமணி அவர்கள் நல்லா இருக்கு, நல்லா எழுதியிருக்காங்கலாம் சொல்ல, இதுதான் ரசனையின் உச்சம். அவர் அந்த கவிதை இரங்கல்பா படிச்சுட்டு சொல்றாரு, இப்படி ஒரு தமிழ்ல ஒரு அழகான இரங்கல்பா வரும்னா நான் இன்னொரு பேரனையும் இழக்க தயார்னு ஒரு மனுஷன் சொல்றாங்க. அந்த ரசனை வச்ச நான் முந்தின நாள் ரசிச்சதை உங்களுக்கு அப்படியே சொல்றேன். ராவா எதுலையுமே எந்த பில்டப் இல்லாம சொல்றேன். எனக்கு ஒரு மீன் வச்சாங்க, வறுத்த மீன், இலை வச்சு தட்டு வச்சு மேலே ஒரு ரவுண்டா ஒரு வெங்காயம் வச்சாங்க. எடுத்து லவக்கு நான் சாப்பிடல, சும்மா பார்த்தேன். அந்த மீன் இறந்து போனதுக்காக மலர் வளையம் வைத்துள்ளார்கள். அதுதான் வெங்காயம். அங்க வரமா வெங்காயம் எதை போய் சொல்றேன் பாருங்க. ஏன் அந்த மீன் முடிஞ்சது தெரியுமா? ஆயில்ல விழுந்தனால அதனுடைய ஆயில் முடிஞ்சது. இதை முத இங்கதான் நான் சொல்றேன். இது அடுத்து நான் எங்கேயாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இதோட இந்த 3 அடி புளி வந்து இந்த மீனை போச்சுட்டு போயிடு. அது உங்க கையில் தான் இருக்கு. அந்த மீன் ஏன் வறுத்த மீன் யாருக்கா தெரியுமா? இவ்வளவு நாள் சாப்பிட்றோமே, அது வறுத்த மீன் யாராவது கண்டுபிடிச்சிங்களா? ஏன் வறுத்த மீன்? இப்ப பாருங்க, தன் பிள்ளைகளை பிரிந்து, தான் தாய் தந்தைகளை பிரிந்து எண்ணெயில விழுந்த உடனே வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா? அதனால அதுக்கு பேர் வறுத்த மீன். இந்த வலுக்கட்டாம கை தட்டுற தைசி நேர்த்திங்க ஒரு அம்மா தான் வருத்தம். நாங்களாண்டா அப்ப வருத்தப்பட்டு கிடப்பான், ஏன் வந்த முன்னு இப்படி வருத்தப்பட்டு கை தட்டாங்க. இன்னும் இருக்கு, இன்னமும் இருக்கு அப்படி. அந்த மீனே சேர்த்து ஜோக்குன்னு சாங்க மாட்டேங்க. அதுக்கடுத்து அந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, இது பூரா நானா பண்ணேன் சார், நானா ஒரு மீனை பார்த்து ரசிச்சேன். இது மாதிரி ஒவ்வொன்றையும் ரசித்தோம்னா நம்மளுக்கு 5 ஆண்டுகள் அதிகம் சொல்றேன்.
இந்த மீன் அந்த இலையை பார்த்து சொல்லுது, நீயும் வாழல நானும் வாழல. கீழே தட்டு, இது அடித்தட்டு மக்களுக்கும் போன்றதை அதை நான் சொல்றேன். அடியில தட்டு. ரொம்ப நன்றி. இப்படி சின்ன சின்னதாக சார் பாலியல் தொடங்குகிற வாழ்க்கை பாலியலே முடிகிறது சொல்கிறோம். ஆனால் நான் நேரத்தை எப்பயுமே இந்த கவனிக்க மறந்துடுவேன். ஆனால் நல்ல எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி எல்லா இடத்துலையும் இப்படி பேசிட முடியாது. இவ்வளோ நேரம் நான் 10 நிமிஷத்தில் முடிச்ச இடமும் உண்டு, பேசாமல் இந்த பக்கம் ஏறி அங்கிட்டு இறங்கின இடமும் உண்டு. அப்படியெல்லாம் நடந்துருக்கு. அன்னைக்கெல்லாம் நான் கேட்கவே இல்லை. இதான் அழகாக வந்தாங்க, தம்பிக்கு அழகான புத்தகம், அந்த புத்தகத்தை பூரா தம்பி படிச்சுட்டு அடுத்த வாரமே பேசிடுவார். ஆனால் ஒரு ஆள் புத்தகம் எழுதியிருந்தார், 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்வது எப்படி. முந்தின நாள் தான் 46 வயசுல இறந்து போயிட்டார். பாவம். அண்ணன் ஒரு ஆள் கைதட்ட நான் கவனிச்சேன். அவர் 4 இடத்துல கைதட்டினார். அந்த 4 இடம் யாருன்னா, ஒருத்தன் பாடியா போனது, ஒருத்தர் இறந்தது. இது ஒரு வகையான ரசனை. பார்த்தீங்களா, ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி. சார் ஒன்று வேணா, நாம சந்தோஷமான இடத்துல இருக்க வேண்டும் ஒரு வாசம் ஆரம்பிச்சேன். நமக்கு பிடித்தவர்களால் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நலமோடு இருக்க வேண்டும் நினைப்பது தான் ஒரு மனிதனுக்கு அழகு. இதை நான் சொந்தமாக சொல்லலை, ஒரு பேப்பரில் ஒரு புத்தகத்தில் படித்து சொல்றேன். கைதட்டுறீங்க பார்த்தீங்களா, இதுக்கு தான் சார். வள்ளுவருடைய குரல்லே அழகான குரல் 2 இருக்கு சார். இந்த 2க்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா பேசும். ஒருமை கண் தான் கற்ற கல்வி எளிமையும் ஏமாப்புடை. ஒரே ஒரு முறை கற்ற கல்வி 7 ஜென்மத்துக்கும் கூட ஒன்று வருதுன்னா அது கல்வி மட்டும்தான் சார். கொடுக்க கொடுக்க குறைவது செல்வம், கொடுக்க கொடுக்க வளருவது கல்வி. அது வள்ளுவர் குரல்ல அந்த இன்னொன்று பாருங்க, அன்புடைமை ஒரு அதிகாரத்தில் 40 50, அருளுடைமை பக்தி 70 80 ஒரு அதிகாரத்தில் இருக்கும். ஆனா ஒழுக்கமுடைமை பாருங்க 100வது அதிகாரத்தில். நீ அன்புல 50 மார்க் வாங்க நான் பரவாயில்ல, 10ல் 70 மார்க் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஆனா நீ ஒழுக்கத்தில் 100 மார்க் வாங்க வேண்டும் என்பதால் தான் ஒழுக்க முடிவே 100வது இடத்துல வச்சார். எல்லாருக்கும் அடைஞ்சுமா சார்? அவ்வளவு அழகு சார். ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த முன்னோர்கள், எங்க பாட்டி எங்க அப்பத்தான் சொல்லும், அது திண்ணையில் உட்காந்துருக்கு. அப்போ நான் அந்த விஜய் டிவி கலக்கு பேரில் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் ஆரம்பிச்சது. பக்கத்து வீட்டு கிழவி எங்க அப்பத்தாட்ட கேட்கும், உன் பேரன் தினம் பேக் எடுத்துக்கிட்டே போறானே, என்ன வேலை பார்க்குறான்? எங்க அப்பத்த தெரியலன்னா தெரியும் சொல்லலாம். என் பேரன் சிரிப்பு காட்டுற வேலை செய்யறான். சிரிப்பு காட்டுற, ஆமா, இந்த நாடகத்தெல்லாம் பப்புனா வருவான். நான் கும்பிட்டேன், உங்களுக்கு கொஞ்ச நேரம் தெரியாட்டி பேசாம அது இருங்க, அதையும் ரசிக்கங்க. அந்த தாத்தா பாட்டி கிடைக்காம போயிட்டாங்க பார்த்தீங்களா நிறைய பேருக்கு. நீங்க வந்து பாருங்க, அவ்வளவு ஆச்சரியம், அழகான விஷயம்லாம் இருக்கு. சொன்னா ரொம்ப நேரம் போகும். தம்பி மேடையில் வேலுநாச்சியார் பத்தி எல்லாம் இருக்கு, ஈவேரா பத்தி சொன்னார். தாம் படிக்கும், நான் படுக்கும் அறைக்கு பக்கத்திலே படிப்பறையை வைங்கன்னு சொன்னதா டாக்டர் அம்பேத்கர். பக்கத்தில் நான் நேரத்தை திருடுகிறேன், நாம் பயணம் செய்யும் போதெல்லாம் அதிகமாக படித்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. சாதாரண காஞ்சிபுரத்தில் பிறந்த சி.என். அண்ணாதுரை இருந்தவர் கன்னிமாரா நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகங்களா படித்ததனால்தான் சி.என். அண்ணாதுரை இருந்தவர் பேரறிஞர் அண்ணாதுரையாக மாறினார். அவருக்கு புற்றுநோய் ஆபரேஷன் பண்ணணும். அப்ப சொல்றாரு அண்ணா, பாத்துங்க எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, படிக்கின்ற ஆர்வத்தை தூண்டுற வார்த்தை பாருங்க. புற்றுநோய் உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதுக்கு அண்ணா சொன்னது, ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 2 நாள் ஆபரேஷன் தள்ளி வைக்கலாமா, ஏன்னா அதனுடைய முடிவு தெரியணும், சுவாரஸ்யமா இருக்கு, அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்கிற கூட தள்ளி வச்சுட்டு புத்தகத்தை படிச்சனாலதாங்க அறிஞர் அண்ணாவை இன்ன வரைக்கும் கொண்டாங்க. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு வழி. சார் இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தை தூக்குல போடணும். அப்ப வார்டனை கூப்பிட்டு அவர் கேட்கிறார், இந்த லெனின் பத்தி ஒரு புத்தகம் கேட்டேனே, அது வாசிக்க ஆசைப்பட்டேன், நீங்க தரவே இல்லை. ஓ, இன்னும் 1 மணி நேரத்தை உனக்கு தூக்கிலே போட போற, நீ லெனினை பத்தி இப்ப படிச்ச என்ன செய்ய? இல்ல, நான் சாகருக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு சாக இல்லையா, அவர் தாங்க பகத்சிங். பாத்தீங்களா, அப்படி சாகருக்கு முன்னாடி கூட விஷம் குடிப்பதற்கு விஷம் கொடுத்து கொள்ளணும் சாக்ரட்டிஸை, அப்ப கூட படிச்சுக்கிட்டே இருந்தார். இப்படி அடுத்த நிமிடம் நம்மிடம் இல்லை என்ற போது கூட படிப்பினுடைய அவசியம், புத்தகத்தினுடைய அவசியம். அது வெறும் காகிதம் அல்ல, அது மனிதனை மாற்றும் ஆயுதம் என்று சொன்னார் ஒரு கல்வி. அதான் உங்க குழந்தைகளுக்கு எதை பத்தி நீங்க சொல்லித்தார்கள் இல்லையோ, புத்தகத்தினுடைய பெருமையை சொல்லித்தார்கள். கடுமையான கிராமம். என்னுடைய நிகழ்ச்சி முதல் டிவியில் வரும்போது அதை பார்ப்பது கூட எனக்கு டிவி கிடையாது. அப்படியாப்பட்ட கிராமத்தில் நின்று வானத்தை இப்படியே பார்த்து, விமானம் எங்க வீட்டு பக்கத்துல பெருங்குடி ஏர்போர்ட் இருக்கு, விமானம் போறது ஆச்சரியமா பார்ப்போம். தென்னை மரத்தில் ஏறிலாம் உட்காந்துருப்போம், விமானம் வரும்போது ரெக்கையை பிடிச்சிட்டு போறோமா.
நான் மரம்லாம் ஏறுவேன். அப்படி இருந்து எங்களுக்கு ஒரு 103 நாடுகள் போற மாதிரி ஒரு எளிய மாணவனை பரிசு ஆக்கியது இந்த புத்தகம். எந்தவித வசதி இல்லாப்ப எங்களவே இந்த அளவுக்கு உருவாக்கினா அன்னைக்கு உங்க பசங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் பின்பலத்தில் இருக்கிறது. ஆக குழந்தைகளை உற்சாகப்படுத்தணும், எனர்ஜெட்டிக்காக கொண்டு வரணும். இவ்வளவு புன்னகை நான் பேசினா அதுக்கு முழுக்க முழுக்க எனக்கு பின்னாடி உள்ளது புத்தகம். அதுதான் புத்தகமும் புன்னகை என்று பேர் வச்சது. இன்னைக்கு உள்ள முழு ரகசியம் தான் வாசிப்பு மீது உள்ள ஆர்வம். இப்போ கூட ஒரு மேடைக்கு போனால் நான் பாட்டுக்கு 4 மணி நேரம் எதுவுமே இல்லாமல் பேசுவேன். இருந்தாலும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று சொல்லணும்னு சொல்லி ஒரு தேடலோட ஒரு ஆர்வத்தோடு போகிறேன். பார்த்தீங்களா? அதுதான் 20 வருஷம் தம்பி சொன்னார். என்ன 20 வருஷம் நான் சின்ன வயசில் பார்த்து அதே இருக்கேன்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? அதுக்கு காரணமும் அந்த புத்தகம் தான். தம்பியும் அதே மாதிரி அவன் நீண்ட ஆயுள் காலம் இருக்கிற வரைக்கும் அவனால் மேடையில் பேச முடியும். நிரம்ப கருத்து இந்த மாதிரி அறிவுஜீவிகள் இருக்க வேண்டும். தேடல்கள் அந்த புத்தகத்தை கடலில் தண்ணி அப்படி கை கிளாஸில் கொண்டு வந்து கொடுப்பதான் ஒரு பேச்சாளருடைய அழகு. நிரம்ப படித்து இந்த மேடையில் படைக்க வேண்டும். நீங்களும் இந்த புத்தக திருவிழாவை இன்னும் சிறப்பாக, இன்னும் பெருமையாக, இன்னும் விசாலமாக நடத்துங்கள். அறிவு செல்வங்கள், அதாவது கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதை விட, புத்தகம் ஒரு காலத்தில் வீடு கட்டும் போது திண்ணை இல்லாமல் கட்ட மாட்டாங்க. அப்புறம் வீடு கட்டும்போது பெட்ரூம் இல்லாமல் கட்ட மாட்டாங்க. அப்புறம் எப்போ வீடு கட்டுறப்ப என்ன செஞ்சாங்க? பூஜை அறை இல்லாமல் வீடு கட்ட மாட்டாங்க. இப்போ ஹோம் தேட்டர் இல்லாமல் வீடு கட்ட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு வீட்டில் புத்தக அறையோடு வீடு கட்டிருக்கீங்களா சார்? இனிமேல் இந்த நிகழ்வை கேட்குறவங்க அந்த சின்ன மூலையில் ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. இனிமேல் வீடு கட்டும்போது ஒரு ரொம்ப வேணாம், ஒரு 4க்கு 4 அளவாவது புத்தக அறை வச்சு 4 புத்தகம் குழந்தை படிக்குதோ இல்லையோ சும்மாவாவது திருப்பி பார்க்கட்டும். அதை செஞ்சா போதும், நேர்மறை எண்ணம் உருவாகும். ஏன்னா நீண்ட மொழி பேரன் கீழே விழுந்துன்னு ஓடுவான். சாதத்தை தூக்கிட்டு பார்த்து சொல்லுங்க சாமி, பேரன் குப்பரக்க விழுந்துட்டான். அதுக்கு என்ன சாமி? அதுக்கு அந்த கல் எடுத்து ஓரம் போட்டால் விழ மாட்டான். இதுக்கு சாதத்தை கொண்டு போய் கொடுத்து அவர் பார்த்துட்டு சுக்கிரமேடு, சூளமேடு, பீளமேடு எல்லாமே மேடாரிக்கை சாமி. ஏமா உன்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு துலாம் ராசி. ஒரு தடவை நீ ராமேஸ்வரம் போயிட்டு வாமா. வெட்டுக்கு அந்த அம்மா சாதத்தை பிடுங்குச்சு. சொந்த ஊரே ராமேஸ்வரம் தான் சாமி. அங்கதான் காலை 6:30 மணிக்கு பஸ் ஏறினேன். சரிம்மா அது ராசி கொஞ்சம் சின்ன குழப்பமாயிடுச்சு. எல்லாரும் நல்லா வந்துடுச்சுமா. ஏமா சுக்கிர திசை நல்லா இருக்கு, சனி பயிற்சி நல்லா இருக்கு. இந்த ஆவணி முடிஞ்சு ஐப்பசி கார்த்திகை மார்கழி முடிஞ்ச உடனே உனக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறக்குமா. வெட்டுக்குன்னு மறுபடியும் ஜாதத்தை பிடிச்சி. என்னம்மா? எனக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணி 6 வருஷம் ஆச்சு. இது இல்லை சார், உழைச்சா முன்னேற போகிறேன் சார். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த தினமும் அந்த காலண்டர் டெய்லி காலண்டரில் ஏதாவது பார்த்துட்டு தான் போவோம். கும்பராசி யோகம் அடிக்கும், லாரி அடித்து போட்டு போயிருப்பேன். காரணம் அந்த லாரி மேலே யோகம்னு போட்டிருக்கும் சார். ரசிப்பதில் எதில் புத்தகத்தில் வெறுமனே எல்லா செய்தியும் படி. கைக்கூ கவிதை வள்ளுவர் தான் முதல் கைக்கூ எழுதினவர். 1.25 அடியில் அதில் இருக்கு சார். கைக்கூ கவிதை படிங்க, அவ்வளவு அழகான கவிதை. காற்றால் கற்பமானது பலூன். ரொம்ப சூடேறி அங்க 3.25 கிலோமீட்டருக்கு அங்க ஒரு ஆள் கைதட்டி அதை இவர் இங்க பார்த்துட்டு இவர் எதுக்கு தட்டான்னு இவர் யோசிச்சு அப்புறம் ஒட்டு மொத்தமா நீங்க சேர்ந்து கை தட்ட முடியும். நான் செங்கல்பட்டு தாண்டி செவனேன்னு போய்கிட்டு இருப்பேன். என்ன காற்றால் அது நீங்க ரொம்ப சொன்னாதான் கேட்க மாட்டேன்னு சுருக்கி சொன்னேன். அதுக்கும் சுருக்கிட்டீங்க. முன்னாலாம் நாங்க தம்பியெல்லாம் அசத்து பேர்ல பார்க்கும்போது நீளமா நகைச்சி சொல்லுவோம். இப்பெல்லாம் கேட்கற நேரம் கிடையாது, எந்திரிச்சிடறேன். அன்னைக்கெல்லாம் பேசியிருக்கேன். முன்னுக்கு ஒரு யூட்டி பார்த்துட்டு இருக்கேன். என்ன இந்த ஜோக்கு விட்டுட்டீங்க பாருங்க. அதைத்தான் நான் நேரடியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப எல்லாமே நானும் கைக்கு நகைச்சா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். எங்க தாத்தா பொசுக்குன்னு போயிட்டாரா, அப்புறம் பொசிக்கிட்டோம். இந்த மீட்டருக்குள்ள தான் சொல்றேன். அப்படி இருந்து அப்படி ஆயிடும். ஆக நேர்மறை என்னை குழந்தைக்கு சார் நான் ஒரு விஷயம் சொன்னேன். எப்படி பாசிட்டிவான விஷயத்தை உருவாக்கிக்கிறேன் சார் நெகட்டிவ்க்குள்ள. கொரோனா வந்துருச்சு, எல்லாம் அவதிப்பட்டீங்களே. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். அதுல ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்கள் கைதிட்ட போறீங்க. கொத்தா முடியா சார். இங்க 400 500 எந்த நியூஸ் போட்டாலும் எந்த டிவில போட்டாலும் 400 800 500 பேரா கூடிக்கிட்டே இருக்கு. படிப்படியா கிடக்கு. அதுல ஒருத்தன் இந்த ஆளுக்கு மெசேஜ் பண்றான். ஊரெல்லாம் பரவுது கொரோனா, நான் உன் கனவுல வர்றேனா? இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். எதை பத்தி அவன் கவலைப்படல. பார்த்தீங்களா? இது மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளையும் ரசிக்கணும் சார். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணித்துளியும் ரசித்து வாழ்வனுக்கு தான் இந்த உலகம் சொந்தம் சார். நாளை நாள் நம்ம ஒரு காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நேற்று இன்னைக்கு இல்லை,
இன்னைக்கு இருந்தே நாளைக்கு இல்லை, அதெல்லாம் அன்னைக்கு. இன்னைக்கு நைட்ல இருந்தே பகல் இருக்கு. நேற்று என் கூட மாப்பிள்ள 11 மணிக்கு 2 புரோட்டா சாப்பிட்டு வந்து படுத்தேன். 12:45 அப்படின்னா டப்புட்டு நெஞ்சு அடிச்சு பார்த்தீங்களா, ரொம்ப சுருங்கிடுச்சு சார். அதுக்காகத்தான் சொல்றது, வாழ்க்கை விசாலமாக்கணும்னா அந்த உலகம் எப்படி விரிந்ததோ நம்ம இதயத்தையும் பெருசாக. பட் நான் ஒரு முடிவு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன். எல்லாம் பேசுனீங்க சார். சார் உங்க மனைவி உங்க மேல கோபமா இருக்காங்க, அதை ஒத்த வார்த்தையில இந்த பாருங்க, இந்த பாருங்க. அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இறைவன் படைப்பிலே ஆச்சரியமான உறுப்பு ஒன்று இருக்கு நம்மகிட்ட, அதுதான் நாக்கு. 24 hours ஈரத்திலே இருக்கக்கூடிய உறுப்பு இந்த நாக்கு. எதுக்காக தெரியுமா? உன் வாயிலிருந்து வர வார்த்தை குளிர்ந்த வார்த்தையாகவும் மற்றவன் ஈரப்படுத்துற ஈரமான வார்த்தை இருக்குன்ற காத்தா நாக்கு ஈரத்திலே படைச்சது. அது எப்படி மாத்தலாம் தெரியுமா? உங்க ஒய்ஃப் போன் பண்ண, ஏங்க எங்க இருக்கீங்க, எங்க இருக்கீங்க, இந்த டப்புண்டு 100 டிகிரில இருந்த டக்குன்னு 0 கொண்டு வந்துடலாம். ஒத்த வார்த்தை, எங்க இருக்கீங்க, கொஞ்சம் கீழே வருமா, உன் இதயத்துல தான் இருக்கேன். உடனே அங்க குறைஞ்சது, பார்த்து மெதுவா வாங்க சார், புருண்டு வண்டியை ஓட்டிட்டு ஒன்னும் அப்படி ஒன்றும் அவசரம் இல்லை. ஒத்த வார்த்தை முடிஞ்சு. இதை கத்துக்கிட்டோம்னா போதும். ஏமாத்து நடிக்க தெரியணும், நடிக்க தெரிஞ்சா போதும், நீங்க சந்தோஷம். அங்க ஒரு ஆள், ஆஹா முத்து பதாயா கரெக்டா சொல்லித்தரான் அப்படின்னு பேனா பேப்பர் எடுத்துட்டேன். இனிமேல் படுறாங்க வீட்லயே சண்டை கிடையாது. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட சொல்லியா. உங்களுக்கு உங்க மனைவிக்கு சண்டை வருதா? ஆண்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, மனைவிக்கு உங்களுக்கு தீவிரமான சண்டை வரும்போது ஆண்கள் உங்க செருப்படுங்க காலில் போட்டு வெளிக்கட்டில் டீ குடிக்க போயிருங்க. ப்ராப்ளத்தை அப்புறம் நம்மளா சால்வ் பண்ணலாம். திடீர்னு கேட்பாங்க, எங்க திடீர்னு நேரத்துக்கு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துட்டீங்க அட்டாக்குன்னு சொல்லி, வாங்க எக்ஸ்ரே எடுப்போங்க, இதயத்தில் என்ன இருக்கு ஏதுக்குன்னு டாக்டர் சொல்லிடுவார். வேணாம்மா வேணாம்மா, எங்க இப்படி அடாவடியா இருக்குங்க, வாங்க ஏதாவது ஒன்று இதயத்தில் என்ன இருக்கு ஏதுக்குன்னு சொல்லிடுவாரு. வேணாம், இங்க இருந்து போய் எக்ஸ்ரே எடுத்து 2000 ரூபாய் செலவு பண்ணி எதுக்கு, இதயத்தில் நீதானமா இருக்க, 5 நாளைக்கு ஐர மீன் குழம்பு கிடைக்கும். இப்படியே ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு. காலை எந்திரிக்கு 7 மணிக்கு, ஏப்பா அன்னைக்கு சாயந்தரம் மழை வருமா லட்சுமி, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, நானும் வானியல் அறிவிப்பாளரா, இல்லை சாயந்தரம் 5 மணிக்கு மழை வருமா, ஏங்க என்கிட்ட கேட்குறீங்க, மழை வருது அப்புறம் மயிலுக்கு தெரியாதா, தொடர்ச்சி ஐர மீன் குழம்பு தான், முகரே கண்டுபிட்டு அப்படி சொல்லக்கூடாது, சொன்னா போச்சு. ஆனா எல்லாத்தையும் மாத்தணும் சார். எல்லாரும் மனைவிக்கு என்ன சார் கிஃப்ட் கொடுப்பாங்க, சேலை வாங்கி கொடுப்பான், மோதிரம் வாங்கி கொடுப்பாங்க பிறந்த நாளுக்கு. ஒருத்தர் 4 அடி நீளத்தை சௌரி முடி கொடுத்தேன். அந்த அம்மா வாங்கிட்டு பட்டக்கன் கட்டப்பைக்கில் வச்சு, ஏங்க இதை போய் கொடுத்து நான் யார்கிட்ட போய் இதை காமிக்க முடியும், நல்லா கிஃப்ட் கொடுத்தீங்க. இந்த கிஃப்ட் எல்லாம் இன்னொருத்தையும் செய்யறதுடி, இந்த கிஃப்டை நானே செஞ்சு நீங்களா எப்படி தினம் உன் சாப்பாடுக்கு ஒவ்வொரு முடியா எடுத்து எடுத்து நூலில் கட்டினீங்கன்னா சார், அவன் எவ்வளவு பெரிய பொறுமைசாலி பாருங்க சார், கோப்படாம வெறுக்காம எவ்வளவு பொறுமையா வாழ்ந்துருக்காம. அது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இருக்கு சார். இவ்வளவுதான். எல்லாரும் டிப்ஸ் கொடுப்பான். நான் எனக்கு ஒருத்தர் டிப்ஸ் கொடுத்தேன். பேங்கில் ஒருத்தன் பேனா கட்டாரு, டக்குன்னு பேனா கொடுத்தேன். என் பின்னாடி ஒருத்தன் சொல்லிச்சேன், சார் டிவியில் ரைட் தான், விவரம் தெரியாத இருக்கீங்க, பேனா கட்டுற அப்படியே கொடுக்குறீங்க, கொண்டு போயிடுவாங்க சார், மூடியை கலத்திட்டு கொடுங்க. பரவாயில்ல, நம்ம இவ்வளவு மேடையை பேசினாலும் ஒரு தெளிவா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் பேச்சுப்படி 13 வருஷம் அந்த கொள்கையை கடைபிடிச்சேன். மூடியை கழட்டி கழட்டி கொடுத்தேன். இன்னைக்கு என் வீட்டுல 7600 மூடி மட்டும் இருக்கு. ஏன்னா நம்மளால நீங்க லேசா நினைச்சிருங்க சார், பிடிச்சிருவாங்க. எல்லாமே சொல்லி போறோம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி, இவன் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன விளக்கம்? ஒழுக்கம்லா மனைவி, பேச்சு கேட்காத குழந்தை, துரோகம் செய்யும் சகோதரன், ஆடம்பர அப்பா அப்படி சொல்லி 5 பெற்றால் அரசனும் ஆண்டி. இது தெரியுதா? பார்த்தீங்களா? கள்ள கண்டா நாயக்கானா, நாய கண்டா கள்ளக்கானா. அந்த பழமொழியில விட்டுனா இந்த பழமொழியில இப்போ ஸ்கோப் பண்ண போறேன். எதுக்கு அதை சொன்னா, நீங்க கோயிலில் போய் பெருமாளா கல்லா பார்க்காம அதை கதாநாயகனா கல்ல கண்டா நாயகனை காணா, அதை நாயகனா பார்த்தீங்கன்னா அங்கே கல்லு தெரியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம கால மாற்றத்தை எல்லாத்தையும் மாற்றிட்டு சார். ஆனால் இந்த புத்தகம் தான் சரியானவற்றை சொல்லித்தரும். ஏதாவது ஒன்றை போட்டுட்டு ஒரு ஆள் சொன்ன மாதிரி போடுறான், அது கிடையாது. ஊடகங்களில் நல்ல விஷயங்களை பரப்பணும் சார்.
அந்த ஊடக பெருமக்கள் இன்னைக்கு இந்த புத்தக திருவிழா வந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் போகணும். தம்பி பேசுகிறாரு, வெறுமனே அவர் ஒரு நடிகர், ஒரு தொகுப்பாளர் இல்லாமல் அவருக்குள்ள இன்னொரு முகம் இருப்பது என்பதை இந்த ஊடகம் தான் சொல்லுவோம். எங்களையும் இந்த மாதிரி புத்தக திருவிழா வர வச்சோம்னா நாங்களும் தயாரிப்படுத்தி வந்து இந்த மாதிரி செய்திகளை எங்களால் சொல்ல முடியும் அப்படி என்பதை உங்கள் மூலம் பார்த்தோம். நீங்கள்லாம் யாரும் நான் முடிக்கலாம்னு நினச்சா கூட யாராவது 2-3 பேர் எந்திரிச்சா தான் நான் காரணம் சொல்ல முடியும். அருண் சார்ஜி அவங்ககிட்ட என்ன சொல்லி, சார் கொஞ்சம் ஆள் கலையிறாங்க முடிச்சிருவா அப்படின்ட்டாங்க. இங்கே நான் சொல்ல முடியுமா? பேசுங்க, அதான் உட்காந்துருக்காங்களே சார். திருச்செந்தூரில் மார்கழி மாதம் அந்த மண்டபத்துக்கு என்னுடைய பட்டிமன்றம் நடக்குது. குளிர், நல்ல குளிர் போயிட்டாங்க. ஒரு 13 பேர். நான் அதுக்கு மேலே என்னால் முடியலை. நான் எத்தனை ஜோக்கை தான் சார் சொல்ல முடியும்? நீங்க யாரும் வீட்டுக்கு போலையா அப்படின்னு. எந்த ஊர்ல வந்து வீட்டுக்கு போலையான்னு இருக்கா? நாங்க படுக்கிறதுல நீங்க தொணத்தோன்னு பேசிக்கிட்டு முதல்ல நீங்க எந்திரிச்சு போங்கடா அப்படின்னு. பார்த்தா கடைசியில் அவங்க அங்கதான் படுப்பாங்களோ ரெகுலரா. அது இல்லாம இப்படி ஒரு ரசிகர் ஆகா ஓகோ வந்து 3 மணி வரைக்கும் மூச்சு திணற கட்சி 3 குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து நானாத்தான் இருக்கு. அது கிடையாது சார். இந்த வெள்ளந்தியான சிரிப்பு பார்த்தீங்களா? இந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் இந்த கோயில் மாதிரி மாறிடுச்சு சார். பெண்கள் நீங்க சிரிச்சு எனக்கு சந்தோஷம். ஏன்னா பெண்கள் 17 சீரியல் பார்த்து தேம்பி அவங்களோட கோச்சி நீங்க இன்னைக்கு சிரிச்சல் எனக்கு ஒரு ஆனந்தம். ஏன்னா உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு பெரும்பாலும். ஆனால் நீங்க சிரிச்சல், ஏன்னா பெண்களுக்கு பொன்னகையை விட புன்னகை தான் அழகு. எப்படி பார்த்தீங்க சிரிக்கும்போது. அரண்மனை சீரியல் பார்க்க அரைக்கில் முறுக்க காலி பண்ணுது. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த அம்மா இன்னைக்கு சாப்பிட்டு சொல்லிச்சு, பின்னங்கால் பெட்டரைக்கு ஓடியாந்து சாப்பிட்டு சொல்லிச்சு. அப்படி ஒரு குரல், சாப்பிட்டு போங்க தம்பி. மட்டார்ந்து கொல்லப்பக்கம் குதிச்சு ஓடியாந்து. கொல்லப்பக்கம் அவங்க அந்த அம்மாவோட வீட்டுக்கார் இருந்தாரு. என்னது கிளம்பிட்டீங்க சாப்பிட்டு போனியானப்பா அப்படின்னாரு. உன் வீட்டை சாப்பிட்டா நான் போயிடுவோம் போலியா? இன்னும் ஏதோ குடும்பமா குழப்பமாய்யா என்ன பண்றது? அந்த அம்மா இவரு சாப்பிட்டு போனியானே. இதை பார்த்தேன் பெரியவங்க காலம் மாற்றம் அதுங்களா. எல்லாமே அன்னைக்கு தமிழ் படங்கள்லாம் ஏன் அவ்வளோ அழகா ரசிச்சாங்க? தமிழ் படத்துல வசனங்களே அழகா இருக்கு பார்த்தீங்களா? படகோட்டியில எல்லா மீனவரையும் அழைச்சிக்கிட்டு நம்பியார் வீட்டுக்கு வருவார். ஏன்னா சொத்து பத்திரத்தை அப்புறம் வாங்கி வச்சுப்பார். மாணிக்கம் எங்க வந்து என்ன பேசுற? அதுக்கு மக்களுக்கு அவங்க அறியாம பேச, ஏழு இடத்துல வந்து எங்க பத்தியே பேசுறியா? நீதியை பேச இதமா தேவை, எங்க வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். இப்படிலாம் கேட்ட மக்கள் இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு வேதனைப்படுறப்ப புத்தகங்கள். சார் நீங்க ஒரு இன்ஜினியரிடம் பேசினால் நீங்க இன்ஜினியர் ஆக முடியாது, ஒரு மருத்துவரிடம் பேசினால் நீங்க மருத்துவராக முடியாது, புத்தகத்திடம் பேசினால் நீங்க எல்லாமே ஆக முடியும் அப்படின்றதா உண்மை. உயிருள்ள மனிதனை நண்பனா பெறதை விட உயிரற்ற புத்தகத்தோட பேசி பாருங்க சார். ஒவ்வொரு பக்கத்துக்கு என் தம்பி சொன்ன மாதிரி துப்பாக்கியிலிருந்து வரும் தோட்டா ஒரு முறைதான் வெடிக்கும், புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்தில் வெடிக்கும். உங்க குழந்தைகளுக்கு படிக்க சொல்லிக் கொடுங்கள், வாசிக்க கற்றுக் கொடுங்கள். புத்தகத்தை வாசிக்காமல் அதை நேசிக்கவும் நல்லா யோசிக்கவும். இது மாதிரி ஒரு பெரிய உலகத்திலே மாற்றக்கூடிய பெரிய ஆயுதம் புத்தகம் என்று சொல்லி ஜூலியஸ் சீசர் சொல்றாரு. பிறருக்கு கொடுக்கக்கூடிய அழகான பரிசு எது என்றால் அதுதான் புத்தகம் என்று சொல்லி யார் சொல்றாரு? என்னது? ஏன் நான் முடிஞ்சிட்டு போறக்கா? முடிக்காங்க. நான் விக்கு கீழே விழுந்து கிடப்பேன். அப்பயும் ஒரு அம்மா வந்து, தம்பி கொஞ்சம் உயிர் இருக்கா, இன்னும் 2 ஜோக்கு சொல்லு சோபா. நான் கூட தண்ணி தான் கொடுக்க போறேன் நினைச்சேன். முடிக்காம பார்த்தீங்களா? நாங்கள் சம்பாரிச்ச பேர் நானும் முத்துவும் இந்த ஒன்று தான் சார். நீங்கள் அன்பா முடிக்காதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சில இடத்துல சொன்னத்தோன்னு டக்குன்னு முடிங்க 2 குருவி சோப்பை போட்டு. சார் சிரிப்புக்கு எவன் நேரம் ஒதுக்கலையோ அவன் மருத்துவருக்கு நேரம் ஒதுக்குறான். ஏன் ஓங்கி கை தட்டுறா தெரியுமா? ஏற்கனவே யூடியூப்ல இதை பார்த்துட்டேன். போட்டாங்க, இங்கேயும் போட்டாங்க. எல்லாமே இருக்கு. நம்ம எதை சொல்றோம் இருந்தாலும் நான் சங்கடப்பட்டு இருக்கா சிரிக்கிறார். அன்னைக்கெல்லாம் பார்த்து முன் சீட்ல பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கீங்க, அழகா சிரிக்கிறீங்க. இதான் சார், இதான் பேசுறாங்க. எனக்கோ தம்பி முத்துக்கோ முன் சீட்ல இருக்கிற ரொம்ப அவசியம். அன்னைக்கு ஒரு ஆள் கோட்டை போட்டு வர்றப்ப உட்காந்த 78 ஜோக்கு பின்னி எடுக்கிறேன். அசையில அவரு அப்படியே தான் இருந்தார். நான் தான் பதறி விடவெடுத்து நான் 4 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் 33 ஜோக்கு. நான் நினைச்சேன் பேசாம 100 நாள் வேலைக்கு போயிடுவோம், இது நீ லாய்க்கப்படாது போல. ஏன்னா 100 நாள் வேலை ரொம்ப இருக்கிறதுலே ஈஸி. நாளைக்கு புதன்கிழமை போகிற கிளவி 2, சாயந்தரம் 7 மணிக்கு போகிறது ஒரு 3 கிளவி. கேன்பேக்கை போட்டுட்டு போங்க, போய் ஃபுல்லாக முழுசாக பிடிங்கிறாதுங்க. மேலாப்பில் பிடிங்கிட்டு டயர்டாக இருக்கிறீ வேப்ப மரத்தில் உட்காருங்க,
பிரசண்ட நாள் வடை வாங்கிட்டு சொல்லிடியே எக்கா அவன் வடை இல்லைன்றான், அடுத்த வருஷம் அவனுக்கு ஓட்டு போடாங்கடி. வேறு ஒரு உளுந்த வடை வாங்கி தரேன்றக்காக அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது. அது மாதிரி 100 நாள் வேலைக்கு எல்லாம் முடிவண்ணி அப்படி உட்காந்துருக்காரு வெறப்பா. நான் கேட்டே விட்டேன், என்ன சார் சிரிக்கலையா என்னன்னு கேட்குறேன். அவர் தான் ஆர்கனைசர். தேச சிரிச்சுட்டா நான் 2000 ரூபாய் சேர்த்து கேட்பேன் நினைச்சு கஸ்தூரி போய் திருச்சிடக்கூடாது அப்படி ரெஸ்ட் ரூம்ல போய் சிரிச்சிட்டு வந்து உட்காந்தார். அங்க போய் ஆஹா சூப்பர் அப்படின்னு அது நேரத்தை சிரிச்சேன். சார் சார் எப்படி அழுத்தப்பட்ட நிலக்கரி இறுகி வைரமா மாறுதோ அடக்கப்பட்ட சிரிப்பும் இறுகி நோயா மாறும். உடனே வெளிப்படுத்தணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, எங்க அப்பா 87 வயசு வரைக்கும் ஆஸ்பத்திரியே போகாம இருந்தா என்ன தெரியுமா, படுத்தோடனே தூங்குவார், குரட்டை ஓடுவாரு, குரட்டை ஓடு தூங்குவாரு, வீடே எந்திரிச்சிருவோம். அது வேற. அவர் தூங்குவார். ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ஒருத்தன் தூங்குவாங்க சார், 13 பேரும் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. சில நேரம் அவன் குரட்டில் அவனுக்கே தூக்குவார். கூப்பிட்டுருக்கான், ஓ நீதாயா, நான் தானா, என்னங்க என் குரல் எனக்கே கேட்குது. அப்படியெல்லாம் ஆச்சரியப்படுத்துறவங்களா இருக்கான். அது மாதிரியெல்லாம் இல்லாம நீங்க இதான் சார் உங்களுக்கு சொல்றேன். மனசு விட்டு இத்தனை மேடை போடனால கணிச்சனால சொல்றேன், உங்களுக்கெல்லாம் குறைஞ்ச 110 வயசு. அப்படி சிரிச்சிங்க. அதனால இதே மகிழ்ச்சி இதே ஆனந்தம் ஒவ்வொரு புத்தக திருவிழாவும் உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப அறிஞர் பெருமக்கள் வந்து இந்த மேடையில் பேசுகிறாங்க, அத்தனையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அது எவ்வளோ உண்மைன்ற பார்த்துக்குங்க. அவங்க ஏன் ஆஸ்பத்திரிக்கே போலேன்னா அவரே சிரித்து மகிழ்ச்சாங்க. டாக்டர் சொக்கலிங்கம் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் 95 ஆண்டுகளும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியாக நேர்மறை எண்ணங்களோடு சிரித்து கொண்டே இருங்கள். உங்கள் உறுதியாக 95 ஆண்டுகள் இதே நோய் வராது. நான் சொல்லல, இதே நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் சொல்கிறார். நானும் இப்போ டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் வலது காது ஒரு வாரமா கேட்கவே மாட்டேன் டாக்டர்னே, நெஞ்சு வலி சரியாயிரும். அவருக்கு காது கேட்கல சார். அப்புறம் மிஷின் எடுத்து மாட்டி விட்டேன். வலது காது கேட்க மாட்டேங்குது டாக்டர். வயசு என்ன? 43 அப்படின்னு. 43 வருஷமா நீ சொல்லி கேட்காத காது திடீர்னு நான் வந்து சொல்லியாப்பா கேட்க போது வாங்க சர்பத்து சாப்பிடுவோம் சொல்லி எனக்கு ஒரு சர்பத்து சொல்லி ஈஸியாக அனுப்பிவிட்டாரு. இது கிடையாது சார். இன்னொன்று சொல்லி முடிக்க போகிறேன். வந்தான் இந்த இடத்துல தட்டி, டாக்டர் கண்ணு மங்களா தெரியுது, உங்களுக்கு உண்மையிலே மங்களத்துன்னு தெரியுது, நான் செக்யூரிட்டிப்பா. டாக்டர் அந்த ரொம்ப அங்கே போய்ப்பாங்க. போனேன், டாக்டர் சொல்லுங்க என்ன செய்யுது? கண்ணு மங்களா. அப்படியா படுங்க, இந்த மருந்து ஊத்துறேன், எரிச்சலா இருக்கா? சரி படு, நல்லா ஊத்து. எப்படி இருக்கு? இல்லை இனிப்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. டாக்டர் கண்ணு தெரியாம வாயில ஊத்தி விட்டுருக்காரு. எப்படி தேடி போயிருக்கான் பாருங்க. வாங்க அப்படின்ட்டு அந்த லாரியில் இருக்கிற அந்த நம்பர் பிளேட்டை படிக்க தெரியல டாக்டர். ஆபரேஷன் பண்ணிட்டான். ஆபரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்து அந்த லாரியில் ஒரு நம்பர் பிளேட்டை பாருங்க, லாரியவே காணாமே டாக்டர் அப்படின்னா. செக் பண்ணி பார்க்குறாரு, மிஸ்டேக் நடந்து போச்சு. அவன் வலது கண்ணை சொன்னா இவர் இடது கண்ணை பண்ணிவிட்டார். பயப்புறாரு, என்ன செய்ய போறானோன்னு போய் பயந்து, தம்பி முருகேசன் சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லுங்க சார், எதுவும் பிரச்சனை பண்ணவனா நான் ஸ்டேட்டை நான் கொடுத்துட்றேன், சொல்லுங்க சார். நீங்க வலது கண்ணை சொன்னீங்க, நான் இடது கண்ணை பண்ணிட்டேன். ஆட விடுங்க சார். இது ஒரு பெரிய குபீர் ஆயிடுச்சு இவருக்கு. என்ன கண்ணவே மாத்தி போட்டா அசால்ட்டை விடுங்க. ஏன் தம்பி உன் கூறுவார் தெரிஞ்சா நான் ஆரம்பத்தில் கண்ணை மாத்தி சொன்னேன் அப்படின்னா. ஏன்னா இவன் இப்படி பண்ணுவாண்டு அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. இவன் ஆள் சரியில்லாம இருக்காரு, நம்ம தொடக்கத்திலே மாத்திடுவோம். இல்லாட்டி என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பிரமாதம். என்கிட்ட வந்து 7,30,000 ஜோக்கு இருக்கு, அத்தனை சொன்னா நீங்க வாட்டு உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. முத்துக்குமர் நினைப்பாரு, ஏன்னா நானும் பேசியிருக்கேன் அப்படின்னு. இருந்தாலும் எல்லாமே சேர் மாதிரி அளவாக இருக்கணும். கொஞ்சம் நகைச்சியோடு நாங்கள் போனாத்தான் அடுத்த வருஷம் எங்களை கூப்பிடுவீங்க. எல்லா நகைச்சியும் சொல்லிட்டேன்னா எல்லாம் முடிச்சு அப்புறம் எதுக்கு நினைப்பீங்க. அதனால் வேணும் பேச்சுக்கலை, அருமையான கலை. அது எனக்கு ஒரு எளிய கிராமத்தில் பிறந்து படிப்பறிவில்லாத அம்மா அவங்க என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, அம்மா வந்து எனக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்த தமிழ் தாய் தான் எனக்கு உலகம் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டுக்கும் அழைச்சிட்டு போனது. அதற்கு காரணம் புத்தக வாசிப்பு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கடலை பருப்பு வாங்கி பொரிச்சா கூட அந்த கடலை பொரிக்கிறோட அதில் நான் பேப்பரில் எழுத்த பொரிப்பேன்.
அது எங்கேயாவது நகைச்சுவை தூள் இருக்கான்னு தேடுவேன். அந்த ஒரு சின்ன விஷயம் இன்னைக்கு இவ்வளோ விஷயம் மாற்றினதுக்கு காரணம் புத்தகம் என்பதை என் வாக்கு மூலமாக சொல்லி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எப்போது அன்போடு இருங்கள், பாசமாக இருங்கள், நேசமாக இருங்கள் என்று சொல்லி திருவள்ளூர் மக்களை அத்தனை பேர் அன்போடு வணங்கி உங்களிடம் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. புத்தகமும் புன்னகையும் என்ற தலைப்பில் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் நகைச்சுவையோடும் சிந்தனை கருத்துக்களோடும் பேசிய இளைய கலைவாண பட்டிமன்ற நடுவர் திரு மதுரை முத்து அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒருமுறை கரங்களை தட்டி நாம் அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம்.